ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமலைக்கேணி முருகன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் மூலமுடுக்கில் இருக்க முருகன் கோயிலை பற்றி கூட உங்களுக்கு தெரியும். இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. எல்லா கோவில்லையும் முருகனை ஏறி போய் தான் பார்ப்போம். இந்த கோவிலில் முருகனை இறங்கி வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் வந்துட்டு ஒரு பாண்டிய மன்னர் தான் முன்னாடி காலத்தில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிருபானந்த வாரியார் இந்த கோவில் ரொம்ப சேதமடைஞ்சு இருந்ததுனால, இங்கேருந்து சிலையும் சேதமடைஞ்சதுனால அதுக்கு மேலே ஒரு மண்டபம் கட்டி அதுக்கு மேலே ஒரு கோயில் அமைச்சு இங்கே பூஜை செஞ்சுட்டு இப்போ வரைக்கும் அந்த முருகன் தான். இங்கே இப்போ வரைக்கும் வற்றாத 2 சுனை இருக்குதுங்க. ஒன்று வந்துட்டு பள்ளியாகவும் ஒன்று தெய்வானையாகவும் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க முருகனை வழிபட்டால் நிறைய தோஷங்கள்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு நிறைய பக்தர்கள் வருகை புரிஞ்சிட்ருக்காங்க. அதிகமாக யாருக்கும் தெரிகிறது இல்லை. இந்த கோவிலில் ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த ஒரு இடத்த வந்துட்டு கீழ்பழனி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே முருகனை இறங்கி போய் பார்க்கறதுனால இதை வந்துட்டு கீழ்பழனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி